ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்மளாக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பூரி குருமா பண்ண போகிறோம். அதுக்காக நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். இப்போ நான் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறமா கொஞ்சோன்னு கருவேப்பிலை, நம்ம பச்சை மிளகா 5 பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம சேர்க்குறதுனால 5 பச்சை மிளகா நான் எடுத்துக்கிறேன். தக்காளி ஹோட்டல் ஸ்டைலில் போட மாட்டாங்க, அதனால் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். அப்புறமா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க, ஏன்னா குருமாவுக்கு உருளைக்கிழங்கு தான் நல்லா தேவை. அதனால் உருளைக்கிழங்கு நாங்கள் நிறையா கொஞ்சம் எடுத்துகிட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சோன்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா ஸ்மெல்லுக்காக நாங்கள் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம குக் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நாங்கள் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் இப்போ ஆயில் ஆட் பண்ணி முடித்தோடனே அந்த ஆயில் ஹீட் ஆனோடனே இப்போ நாங்கள் கடுகு போட போகிறோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு நாங்கள் போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை மட்டும் நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா அதை கிண்டி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆனோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌன்னா ரொம்ப ப்ரௌனாக இருக்கக்கூடாது, கோல்டன் ப்ரௌன், அதாவது கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்குறதுக்கு லேசாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா அதை கிண்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா அதை கிண்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சாச்சு. இப்போ அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு நம்ம இது நல்லா கிண்டி விட போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டாச்சு. இதில் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை கிண்டி விட்டுக்கணும். இப்போ மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டதுக்கப்புறமா தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரேவி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இதை ஹோட்டல் ஸ்டைலில் திக்னஸ் ஆக்குறதுக்கு நான் அதில் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொரிகடலை. பார்த்திங்கன்னா இவ்வளோ பொரிகடலையை நான் நுணுக்கி தண்ணி கலந்து நான் வச்சுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த தான் கிரேவிக்குள்ளே நான் ஊற்ற போகிறேன். இப்போ வாங்க ஊற்றலாம். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ திக்னஸ் கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இப்போ திக்னஸ் ஆகிடுச்சு. இதோடு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா பூரியோட விசஸ் குருமா இந்த காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.